அண்மை செய்தி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த நேரத்தில் இது குறித்தான விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஓராண்டிற்கு மேலாக அவர் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தால் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜாமீனில் ஏதாவது கண்டிஷன்ஸ் ஜாமீன் கொடுத்திருக்காங்களா, இல்லை எதன் அடிப்படையில் தற்பொழுது ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது? அது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 15 மாதங்கள் சட்ட போராட்டம் நடத்தி தற்பொழுது தனக்கான ஜாமீனை பெற்று இருக்கிறார். அவரது ஜாமீன் மனுக்கள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. அதே போல உச்ச நீதிமன்றத்திலும் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை விசாரித்திருந்த உச்ச நீதிமன்றம் கடந்த நவம்பர் மாதம் அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. அதாவது அவர் உடல்நலத்தை காரணம் காட்டி மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்கவில்லை, தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் புதிதாக மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த மனு மீது தற்பொழுது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு இருக்கிறது. அதாவது நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்குவதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அது என்ன மாதிரியான நிபந்தனை, எந்த விவரங்களும் தெரிவிக்கவில்லை. நீதிபதிகள் அமர்ந்தவுடனே, அதாவது நீதிபதிகள் அபய சோகா, ஆகஸ்டின் ஜார்ஜ் மாஷி அமர்வு தான் தீர்ப்பு வழங்கியது. அதில் மூத்த நீதிபதியான அபய சோகா தான் தீர்ப்பை வாசித்தார். அதாவது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்குவதாகவும் சில நிபந்தனைகளை விதித்திருப்பதாகவும் தெரிவித்தார். ஆனால் அது என்ன மாதிரியான நிபந்தனை என்று தெரியவில்லை. இது ஜாமீன் வழக்கு என்பதால் உடனடியாக அந்த உத்தரவு நகல் உச்ச நீதிமன்றத்தினுடைய இணையதளத்தில் உடனடியாக பதிவேற்றம் செய்யப்படும். இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலேயே அந்த உத்தரவு நகலானது பதிவேற்றம் செய்யப்படும். அந்த உத்தரவு நகலில் தான் என்ன மாதிரியான நிபந்தனை விதிக்கப்பட்டு இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வரும். ஆனால் தற்பொழுது முக்கியமாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு இருக்கிறது. அவர் இந்த ஒரு வழக்கில் மட்டுமே கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பதால் இந்த வழக்கிலும் ஜாமீன் வழங்கப்பட்டு இருப்பதன் காரணமாக அவர் உடனடியாக, அதாவது இன்று மாலைக்குள்ளாகவே சிறையில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு நகல் உடனடியாக சிறை நிர்வாகத்திற்கு அனுப்பப்படும். அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியை விடுவிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் சிறை நிர்வாகம் மேற்கொண்டு இன்று மாலையே செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அந்த தீர்ப்பில் என்ன குறிப்பிடப்பட்டு இருக்கிறது, எதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டு இருக்கிறது, நிபந்தனை விதிக்கப்பட்டு இருக்கிறது, அந்த நிபந்தனைகள் என்ன என்பதை எல்லாம் உத்தரவினுடைய நகல் வந்த பின்பு நமக்கு தெரிய வரும்.